இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. அவர்கள் அம்பேத்கர் அவர்களை சிறப்பு செய்கிறாரா, இல்லென்றால் கூட்டணியை சிறப்பு செய்கிறாரா என்றால், அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவன் செல்லாதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். நியாயம் கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். திருமாவளவன் அந்த விஷயத்துல ஒரு கருவியா கொண்டு தன்னை காய் நகர்த்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கருவியா காய் நகர்த்தும் அளவிற்கு திருமாவளவன் பலவீனமானவராக இருக்கிறாரா நான் கேட்கிறேன். அம்பேத்கர் அவர்களின் பெருமையை பாடுவதில் இரும்பாக நின்று அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டாமா? அப்போ மரியாதைக்குரிய அம்பேத்கர் பெயரை வச்சு என்ன காய் நகர்த்தினானா, காய் நகர்த்துகிறார்கள் என்றால் நான் காய் நகர்த்தும் அளவிற்கு தான் நான் பலவீனமானாக இருக்கிறேன் சொல்கிறாரா? இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. அவர்கள் அம்பேத்கர் அவர்களை சிறப்பு செய்கிறாரா, இல்லென்றால் கூட்டணியை சிறப்பு செய்கிறாரா என்றால் இந்த பக்கம் சாய்ந்து விட்டார். இன்னும் முதலமைச்சர் கூட கவலைப்படாதுங்க, உங்களது தலைவர், நம்ம எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர். எப்படி மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் அனுப்பி வைத்தார்களோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கவலைப்படாதுங்க, அனுப்பி வைத்திருக்கணும். ஸ்டாலினுக்கு பயந்து தானே இன்னைக்கு அம்பேத்கரை அவர்கள் ஆராதிக்க மறுக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதனால ரெண்டு பேருமே தவறிழைத்தவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். விவகாரத்துல அமைச்சர் ராமவன் மக்கள் மீதுதான் தப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதே அமைச்சர் மா சுப்பிரமணியன் தண்ணியை நம்ம செக் பண்றோம், ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் இல்ல, அதைத்தான் சொல்றேன். இப்ப அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்கள் பேச்சிலும் ஒரு இருமாப்பு இருக்கிறது. அமைச்சர்களை மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். சாத்தூர் அமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் நிர்வாக திறமையினால் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நிர்வாக திறமையினால் தான் சாத்தனூர் அணையில இருந்து தண்ணி லேட்டா திறந்து விடுறீங்களா? மக்கள் அங்கே பூஞ்சை உள்ள உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் மூலமாக. காளான் உள்ள பூஞ்சை காளான் உள்ள உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தூக்கி வீசி கொண்டு இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு அமைச்சர்கள் பேசுவதை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா அமைச்சர்கள் எல்லா குற்றச்சாட்டையும் மக்கள் மீது செலுத்தி விடுகிறார்கள். சேரளித்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.